வணக்கம். இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் வந்து நார்மலாக ஒரு வாரத்துக்கு 35 மணித்தியாலம் தான் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதுக்கு பிறகு ஒர்க் பண்ணுறதுலாம் ஓவர் டைம். ஸோ 35 மணித்தியாலத்துக்கு பிறகு எங்களோட தமிழ்நாட்டில் நீங்கள் 15 மணித்தியாலம் ஒர்க் பண்ணுவீங்க தானே. ஸோ உங்களோட சம்பளம் எப்படி கேல்குலேஷன் ஆகும், எவ்வளோ சம்பளம் நார்மலாக நீங்கள் எடுத்துருக்கணும், பட் நீங்கள் இப்போ எவ்வளோ சம்பளம் எடுக்கிறீங்கன்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு 40 மணித்தியாலத்துக்கு பண்ணி காட்டுறேன். நாங்கள் 15க்கெல்லாம் போக வேண்டாம். இதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெமோ பாருங்க, அதுக்கு பிறகு நான் மெட்டரை காட்டுறேன். ஓகே ஓகேயா? இப்போ நான் இந்த உங்களுக்கு 2025 ஸ்மித் சம்பளத்தை பற்றி காட்டியிருக்கு. ஸோ நாங்கள் மேலே பார்க்க போகிறது புயிட்டில் இருக்கிறது, கீழே வந்து நெட்டில் உங்களுக்கு பே பண்ணுறது. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் புயிட்டுக்கு வந்து 11 யூரோ 88 சதம் வச்சோம்னு சொன்னால், ஸோ 35 ஹவர்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வாரத்துக்கு 35 ஹவர்ஸ். ஸோ கால்குலேட் பண்ணி வரும்போது உங்களுக்கு 1801 யூரோ 80 சதம் புயிட்டில் வரும். ஸோ அது நெட் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு மணி நேரத்துக்கு என்ன சொல்றது யூரோ நாங்கள் சொல்லலாம் 9 சதம் 40 சென்ட்ஸ்ன்னு சொல்லி. அப்போ மாதத்துக்கு அது வந்து 1426 யூரோ 30 சென்ட்ஸ் வரும் நெட் பேக் ஸ்மித் சம்பளத்துக்கு. ஓகே, ஸோ இப்போ 40 மணித்தியாலம் ஆட் ஆகுறது எப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் 40 மணித்தியாலத்தின் அளவுப்படி பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளவு உங்களுக்கு நார்மலாக நெட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ 35 மணித்தியாலத்துக்கு நார்மலாக உங்களுக்கு ஹவர்ஸுக்கு 11 யூரோ 88 சதம் வரணும். அப்போ வாரத்திற்கு அது 415 யூரோ 80 சதம் வரும். இப்போ மாத அடிப்படையில் புயிட்டில் பார்த்தோம்னு சொன்னால் 1801 யூரோ 80 சதம். இப்போ உங்களோட ஓவர் டைமை நாங்கள் கால்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போ நான் 5 ஹவர்ஸ், நான் 40 மணித்தியாலம் தான் எடுத்திருக்கேன். ஸோ 5 ஹவர்ஸ் ஃப்ரான்ஸோட லோ படி சட்டத்தின் படி வந்து 36லேருந்து 43 மணித்தியாலத்துக்கு உள்ள ஓவர் டைம் செய்யும்போது 25% கூடும். ஓகே, ஸோ நாங்கள் புயித்தின் சம்பளத்தையும் எடுக்க போகிறோம் ஒரு ஹவர்ஸுக்கானது. ஓகே, 11.88 முல்டிப்ளை பண்ணி 1.25 சொன்னால் 25% தானே. ஸோ அதை நாங்கள் எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு 14 யூரோ 85 சென்ட்ஸ் வருகுது ஒரு 1 ஹவர் ஓவர் டைமுக்கு புயிட்டில் வருகுது. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், புயிட் இது. அப்போ நாங்கள் 5 ஹவர்ஸுக்கு அதோட கால்குலேஷனை கொண்டு வரோம். அப்போ நாங்கள் முல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 74.25 ஒரு வீக்குக்கு வர்ற சம்பளம் கூட. ஸோ ஒரு மாதத்திற்கு அதை பார்க்கும்போது 310.50 புயிட், திரும்பவும் புயிட்டில் சொல்கிறேன். அப்போ புயிட்டில் டோட்டல் எவ்வளவு வரும் உங்களுக்கு? ஸோ நாங்கள் 1801 பேசிக் சம்பளத்தோட உங்களோட ஓவர் டைம் காசு எடுத்தால் 2000 சொச்சம் வருது புயிட்டுக்கு. அதை இப்போ நாங்கள் நெட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ நார்மலாக வந்து புயிட்லேருந்து நெட்டுக்கு பார்க்குறது 79% ஃப்ரான்ஸில். ஸோ 2112 யூரோ 30 சதத்தை நாங்கள் இப்போ முல்டிப்ளை பண்ண போகிறோம் 0.79. இதை திரும்ப எடுக்க போகிறோம். பார்த்தோம்னு சொன்னால் 1669 யூரோ 72 சதம் நீங்கள் 5 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, உங்களோட நார்மல் பேசிக் சம்பளத்தை விட நீங்கள் 5 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளவு நெட் பே வரணும். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு 15 மணித்தியாலம் எங்களோட பிள்ளைகள் செய்யணும் தானே தமிழ் கடையில், அதுக்கான கால்குலேஷனை பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இதில் 6 நாள் கூட இருக்கையில் 5 நாள் அடிப்படை தான் போகிறேன். நார்மலாக உங்களுக்கு 6 நாள் வேலை ஒரு நாள் லீவு, பட் நான் 5 நாள் அடிப்படையில் போகிறேன். அண்ட் இது சட்டப்படி குற்றம் அப்படி செய்கிறது கூட. ஓகே, ஒரு நாளைக்கு நீங்கள் 15 மணித்தியாலம் என்றப்போ 15 தர 5, அப்போ வாரத்துக்கு நீங்கள் 75 மணித்தியாலம் செய்கிறீங்க. ஓகே, ஸோ முதல் நாங்கள் 35 மணித்தியாலத்தின் கணக்கை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 35 தர 11.88 இப்போ 415 ரூபா 80 சதம் வருது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், முதல் 8 ஹவர்ஸ் இருக்குது தானே. ஏன்னா 36லேருந்து 43 வரைக்கும் உங்களுக்கு 25% கூடும். அதுக்கு பிறகு 50%. ஸோ ஃபஸ்ட்டு முதல் 8 ஹவர்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் 25% கணக்கை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 8 முல்டிப்ளை பண்ணி 11.88 ஒரு ஹவர்ஸ்ட கணக்கு 1.25. அப்போ ஒரு ஹவர்ன்ற காசு வந்து 14.85. அப்போ நாங்கள் அதை 8 ஹவர்ஸாக பார்க்கும்போது 118.80 யூரோ. ஓகே, அதற்கு பிறகு நாங்கள் மீதமுள்ள 32 மணித்தியாலம் இருக்குது தானே, அதுக்கு நாங்கள் 50% பார்க்க போகிறோம். ஸோ அதே டெக்னிக்கை நீங்கள் எடுக்க போகிறீங்க. 32 தர ஒரு ஹவருக்கான காசு 11.88 1.50 சொன்னால் 50% கூட. அப்போ ஒரு ஹவருக்கு 17.82. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா 25%க்கும் 50%க்கு. ஸோ டோட்டல் வரும்போது 570 யூரோ 24 சதம். அப்போ நாங்கள் இந்த மூண்டையும் வந்து கூட்ட போகிறோம் இங்கே. ஓகே 415.80 118.80 570.24 அப்போ 24
5% 50% காசு உங்களோட பேசிக்கான காசு. ஓகே, ஸோ வாரத்துக்கு நீங்கள் 1104.84 எடுக்கிறீங்களா? அப்போ ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு 4.33 வாரம் இருக்குது கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ அப்போ நாங்கள் அந்த காசை வந்து வாரத்துக்கான காசை வந்து 4ஆல் வகுக்க போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் புயிட்டில் வந்து 4782 யூரோ 93%, அதாவது புயிட்டில். அப்போ நெட்டுக்கு வருவோம். நெட்டுக்கு என்ன 79% ஃப்ரான்ஸில் லோப்படி. அப்போ நெட்டுக்கு நாங்கள் அதை கல்குலேஷன் பண்ணும்போது 3780 யூரோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக அது வேறு யாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு 1426 எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. அப்புறம் உங்களோட முடிவு.